விசிகாவினுடைய கடந்த தேர்தலிலே 6 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டதோடு ஒப்பிடுகிற போது 2 தொகுதிகள் கூடுதலாக ஆக்கப்பட்டது. விசிகாவை அங்கீகரித்திருக்கிறார்கள். இடதுசாரி இயக்கம் இந்தியாவுக்கு தேவைதான். இடதுசாரிகள் இல்லாத இந்தியா என்பது இருளில் மூழ்கிவிடும். அதெல்லாம் அந்த கருத்தியல் சரியாக இருந்தாலும் களத்துல ஆட்களை அணிதிரட்ட முடிகிறதா? இல்ல விடுதலை இடதுசாரிகள் இங்க சொல்றீங்க ரைட்டு. விசிகாக்கு இந்த லாஜிக் பொருந்தும். விசிகாவுக்கு அதை விட பேராபத்திருக்க தலித் அல்லாதவர்ங்கிற ஒரு வேறுபாடு இல்லையா? திருமாவளவன் இருப்பதனாலேயே சில சாதியவாதிகள் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாமகவால 17 சீட்டுகள் பெற முடியுது அதிமுக அணியில. ஆனாலும் விசிகாவால் ஒரு 8 தான் பெற முடியுதுன்னா ரெண்டுத்துக்குமான ரேஷியோ. அதிமுக அணிக்கு போனா அவருக்கு 17 சீட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க, 20 சீட்டு கொடுப்பாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அணியில அவர் 8 கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் திருமாவளவன் தலைவரும் நம்ம மேடையில பேசலாம். பல அணிகளாக இருக்கிறார். பாதிப்புன்னு வரும்போது திருமாவளவன் வருவான். சாதாரண நாட்கள அவன் வேற வேற கட்சியில் இருப்பான். தேமுதிக உள்ள வந்தது தான், அதாவது விசிக்கு கேட்ட 10 தொகுதி தர முடியாததுக்கும் 2 கம்யூனிஸ்டுகளுக்கான ஒரு சீட்டு குறைத்ததற்கும் தேமுதிக உள்ள வந்தது தான் காரணம். இப்ப இந்த தேமுதிகவுக்கு வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது, 0.5% கீழாக போய்விட்டது. இந்த மறுபடியும் மறு உயிர் உண்டாக்கிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி குறைபடுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு முதன்மையான காரணம் என்னன்னா, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நினைச்சு சார். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கம் எங்களுக்கு வேணுங்கிறதுல நீண்ட ஒரு இழுபறியா போயிட்டு இருந்துச்சு. நேற்று உயர்நிலை குழுவில் கூட இரட்டை இலக்கம் வேண்டும், அதே போல ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நிலை குழுவில் கூட முடிவெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்த 8 தொகுதியில் முடிவாயிருக்கிறத எப்படி பார்க்க? விசிகாவினுடைய கடந்த தேர்தலிலே 6 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டதோடு ஒப்பிடுகிற போது 2 தொகுதிகள் கூடுதலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியான இடதுசாரி இயக்கங்களுக்கு கூட ஒரு தொகுதியை குறைத்திருக்கிறார்கள். அவர்களோடு ஒப்பிடுகிற போது 3 தொகுதி. ஏன்னா அவங்களும் போராட்ட களத்திலே நிற்கிறவர்கள், சமூகத்திலே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்திலே தொடர்ந்து நிற்பவர்கள். ஆனால் அவர்களுக்கு சீட்டு ஒரு தொகுதி குறைகிற போது விசிகாவுக்கு 3 தொகுதி கூட கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் விசிகாவை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏன்னா முன்பு நடந்த தேர்தல்களிலே 10 சீட்டு வரைக்கும் இடதுசாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, விசிகாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த தேர்தல் என்பதற்கும் இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது இன்றைக்கு தேர்தல் ரொம்ப காஸ்ட்லியாக மாறி இருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் மானாமதுரையில் நகர்மன்ற தலைவராக இருந்தவர். அவர்கிட்ட நான் சமீபத்தில் கேட்டேன். அவர் ஏற்கனவே ஊர் தலைவராக நகர்மன்ற தலைவராக இருந்தவர், மறுபடியும் போட்டிக்கிட்டோம்னா அவர் சொன்னார் 2 கோடி ரூபா இருக்கணும் எனக்கு, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும் நகர்மன்ற தலைவரா. அந்த அளவுக்கு அது உயர்ந்துருச்சு. இந்த அணையில் நீர்மட்டம் உயர்ந்துங்கிறாங்கல்ல, அது மாதிரி இப்போ தேர்தலுக்கு தேர்தல் பொருளாதார ரீதியாக ஒரு பட்டுவாடா நடக்கிறதுங்கிறது ரொம்ப பகிரங்கமாக நம்ம அந்த உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால கருத்தியல் யுத்தமாக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வரவு செலவுங்கிறது இன்னைக்கு சிறிய கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு போராட்ட குணங்கள் இருக்கிறது, மக்கள் அணி திரட்டுறாங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை அந்த கட்சிகளையும் சேர்த்து தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறது. தேர்தலில் நீங்க ஒட்டுமொத்தமா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு விசிகாவோ ஒரு வேறு கட்சிகளோ இருக்கிற போது அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்படுத்தி கொண்டு மிக தீவிரமாக டோர் பை டோர் மக்களை சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது இது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அவங்க தான் முழுக்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து வைத்து சிந்திக்கிறதுனால தான் அவர்களால் வெறும் கருத்தியல் யுத்தமாக மட்டுமே தேர்தல் நடக்கிற காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. நான் சொன்ன அந்த மானாமதுரையோட நகர்மன்ற தலைவர் 1 ரூபாவோட கொடுக்காம தான் தலைவரானாங்க. அவரால் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் ஜெயிக்க முடியல. அப்படிங்கிறப்ப இதையும் சேர்த்து நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய கட்டாயம் சிறு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய. நீண்ட விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே 6 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடிய ஒரு கட்சியாக இருந்தாலும், பெரிய போராட்டத்தை வரலாறு கொண்ட ஒரு கட்சியாக இருந்தாலும்
இவ்வளோ பெரிய இழுபறி, இவ்வளோ போராட்டங்கள் இப்படியெல்லாம் இருந்தவங்க தான் இவ்வளோ பெரிய இழுபறிக்கு அப்படியே தான் அவருக்கு அந்த 8 தொகுதியே பெற முடிய நிலையில நீங்க இருக்கா. இதை யோசிச்சு பார்க்கணும். சமீபமாக இடதுசாரிகளுடைய இயக்கங்களுக்கு, ம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கி இளம் தலைமுறை புதிய இளைஞர்களுடைய வருகை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பெருமளவிலே வெகுஜனங்களை நம்மால் திரட்ட முடிகிறதா? ஒரு மார்க்சியம் பேசுகிறவர்கிட்ட அந்த கருத்தியல் வலிமை இருக்கிறது, ம். போராட்ட குணம்லாம் இருக்கு. இடதுசாரி இயக்கம் வந்து இந்தியாவுக்கு தேவைதான். இடதுசாரிகள் இல்லாத இந்தியா என்பது இருளில் மூழ்கிவிடும், ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்தாயிரும். அதெல்லாம் அந்த கருத்தியல் சரியாக இருந்தாலும் களத்துல ஆட்களை அணிதிரட்ட முடிகிறதா? புதிதாக வருகிற கட்சிக்கு வந்து எப்படி ஆட்களை அணிதிரட்டுகிறார்கள்? அப்ப இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்துல ம். முதலாளித்துவம் வந்து ரொம்ப நுட்பமான வடிவங்களிலே பயணிக்க தொடங்கின இந்த காலகட்டத்துல இது மாதிரி தத்துவங்களை வந்து சாமானிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுல ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இல்ல விடுதலை இடதுசாரிகள் நீங்க இதை சொல்றீங்க ரைட்டு. விசிகாக்கு இந்த லாஜிக் பொருந்துமா? பிசிகாவுக்கு அதை விட பேராபத்து இருக்கு. ம். தலித் அல்லாதவர்ங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? ம். அது பகிரங்கமாக பொதுவெளியில பேச மறுக்கிறார்களே தவிர, எல்லாருடைய ஆழ் மனதிலேயுமே ஏன் ஒரு ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டத்தை இயற்றுவதில் எல்லா அரசுகளுமே ஏன் தயங்குகிறது? சமூக நீதி பேசுகிற அரசாங்கம், திராவிட இயக்கத்தை வந்து பேசுகிற அரசாங்கம் கூட ஏன் அதை வந்து தயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனா, பிற்படுத்தப்பட்டவர்கள், இதர ஜாதிக்காரர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்கிற சிக்கல் அங்கே இருக்கு. திருமாவளவன் இருப்பதனாலேயே சில சாதியவாதிகள் வந்து ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை இங்கே இருக்கிறது. அவரு தமிழ் தேசியம் பேசுறாரு, ஈழ விடுதலை பேசுறாரு, இஸ்லாமியர்கள் விடுதலை பேசுறாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓபிசி பிரச்சனை கூட அவர் போராடுறாரு. அவருக்கு வந்து பன்முக ஆற்றல் கொண்டவராக அவர் இருக்கிறாரு. அவரிடத்துல குறைபாடு இல்லை. நான் திருமாவளவனை விமர்சிக்கல. திருமாவளவனை புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய மனத்தடை இருக்கா இல்லையா? நமக்கு அதை தாண்டி தான் பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறாங்க. ரெண்டு அந்த பொது தொகுதிகள் தடையை உடைப்பதுல அந்த தடையை உடைப்பதுல ம். அவர் இவ்வளவு தூரம் தடையை உடைச்சு வந்திருக்கிறாரு. ம். அதை நம்ம வந்து வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், அது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் முழுமையாக அந்த தடை உடையணும். இப்ப நம்ம வந்து அதிகாரத்துல வந்து முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ம். அதற்கான வழித்தடங்கள்ல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. நீங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் வந்து விசிகா இருக்கக்கூடிய அணியை எப்படி அணுகுகிறார்கள்? தென் மாவட்டங்களில் முக்குளத்தோரா இருக்கிறவங்க விசிகா இருக்கிற அணியை எப்படி அணுகுகிறார்கள்? சாதிய மனநிலை கொண்டவர்கள் எவ்வளவு பேர் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை கேள்வியெல்லாம் சேர்த்து அதையெல்லாம் ஒரு பெரிய கட்சி, வெகுஜனங்களை திரட்ட வேண்டிய கட்சி, பெரும்பான்மை பெற வேண்டிய கட்சி, தனி பெரும்பான்மைகளை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற கட்சிக்கு அதெல்லாம் ஒரு தடங்கள் இருக்கிறது உள்ளுக்குள்ள. அதை மீறித்தான் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள், அதை மீறித்தான் அவர்களோடு பயணிக்கிறார்கள், அதை மீறித்தான் இவ்வளவு அரசியலை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் சமூகத்தினுடைய யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தடைக்கற்களை தாண்டி அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் சேர்த்து சிந்திக்கணும்னு நான் சொல்றேன். பாமகவால 17 சீட்டுகள் பெற முடியுது அதிமுக அணியில. ஆனாலும் விசிகாவால் ஒரு 8 தான் பெற முடியுதுன்னா ரெண்டுத்துக்குமான ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நீங்க மக்கள் நல கூட்டணியில் ஒரு 25 சீட்டு வாங்கினாரு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதிமுக அணிக்கு போனா அவருக்கு 17 சீட்டு மாதிரி தான் கொடுப்பாங்க, 20 சீட்டு கூட கொடுப்பாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அணியில ஒரு 8 தொகுதி பெறுகிறாருங்கிறப்ப 6 தொகுதி கொடுத்த போது 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. 8 எம்எல்ஏக்கான வாய்ப்பு சட்டமன்ற தொகுதியை கொடுக்கிற போது ஒரு 7 பேர் கூட ஜெயிக்கலாம்ல. நாளைக்கு எண்ணிக்கை கூடலாம்ல. அந்த 4 என்கிற சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை 6, 7 மாறலாம், அல்லது 8க்கு 8 கூட ஜெயிக்கலாம். இங்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய சாத்தியங்கள் வந்து ரொம்ப மிக மிக வெற்றிக்கு அருகிலே இருக்கக்கூடிய, அதாவது ஜெயலலிதா சொல்லக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு இது ஒன்று உண்டு, ஒரு உரையாடல் ஒன்று உண்டு. மற்றவங்கெல்லாம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு எம்எல்ஏக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீ எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், நான் சீட்டு கொடுத்தாலே அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அப்படின்னு அதிமுககாரர்கள் வந்து சொல்லுவாங்க, கூட்டணிக்கு போகும்போது நடக்கிற பேச்சுவார்த்தை குறித்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ திமுக தான் வெளில போகிறது. வெற்றி பெறுகிற அணியிலே 8 தொகுதி அப்படி பார்க்க வேணாம். வெற்றியே பெறமாட்டாங்கிறதுல 25 சீட்டு கொடுத்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஒரு தொகுதி கூட வெல்லலை அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல. நீங்க அந்த கணக்கு பார்க்கிற போது 5 தொகுதி ஏற்கனவே 6 தொகுதி கொடுத்தாங்க, 2 தொகுதி தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயித்தது அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல. இப்போ வந்து 5 தொகுதி கொடுக்குறாங்க, அதுல 4 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா அது 2 மடங்கு வெற்றியா மாறிடும். எண்ணிக்கை கணக்கு இல்லை, வெற்றி தான் கணக்கு. எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கொடுக்குறார்களா, வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த தொகுதியை கொடுக்குறார்களா, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதையெல்லாம் சேர்த்து சிந்திக்கிற போது என்னன்னா இப்போ தேமுதிக உள்ள வந்தது தான், அதாவது விசிக்கு கேட்ட 10 தொகுதி தர முடியாததுக்கும் 2 கம்யூனிஸ்டுகளுக்கான ஒரு சீட்டு குறைத்ததற்கும் தேமுதிக உள்ள வந்தது தான் காரணமா? அதாவது தேமுதிக 2005 வந்து கட்சி தொடங்கிய நாளிலே இருந்து ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் இருந்தாங்க.
தொடக்க காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் திமுக அனுதாபியா ஆதரவாளராக இருந்தார். கலைஞருக்கு பேனாலாம் பரிசா கொடுத்தாரு, அவருடைய எழுத்து பணிக்காக வேண்டி திரையுலகம் பாராட்டுகிறது அப்படிலாம் செஞ்சார். கலைஞர் தலைமையில் தான் திருமணம் பண்ண, இதெல்லாம் அவருடைய தனிமனித விருப்பமாக இருந்துச்சு. திமுக அனுதாபி என்பது அல்லது திமுகவின் ஆதரவாளர் என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அரசியல் கட்சி என்று வந்தபோது அவர் முழுக்க எதிர்நிலைப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தார். அப்ப 20 வருடமாக அவர்களை எதிர்த்தவர்கள் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ததுல ஒரு முறை இல்லை, 2 முறைன்னு கூட சொல்லலாம். ஒரு முறை எதிர்கட்சியா வந்துட்டாங்க, தேமுதிக அதிமுகவோட போய் அப்பவும் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சாங்க. மக்கள் நல கூட்டணியில் இவர் பங்கு பெற்றதன் மூலமாகவும் திமுகவை ஒரு 10 ஆண்டு காலம் பாலைவனத்துக்கு அனுப்பிய பெருமையே தேமுதிகவுக்கு தான் உண்டு. இப்ப இந்த தேமுதிகவுக்கு வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது, 0.5% கீழாக போய்விட்டது. இதை உயிர் உண்டாக்க வேண்டிய அவசியம் இப்ப கிடையாது. பல பேர் என்ன சொல்றான், இந்த ஓபிஎஸ் மாதிரி ஆளுக, தேமுதிக மாதிரி ஆளுகளை அப்படியே கண்டுக்காம விட்டாலே அந்த கதையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அந்த அரசியல். இதை மறுபடியும் உயிர் உண்டாக்கிட்டாங்க திமுக காரங்க கூட்டணியில சேர்த்து அப்படின்னு சொல்லி குறைபடுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு முதன்மையான காரணம் என்னன்னா, நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆச்சரியமா கூட உங்களுக்கு இருக்கும், நாம் தமிழர் கட்சி தான் காரணம் தேமுதிகவை சேர்த்ததுல. என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டான்னா, எப்படி பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு ஒரு அரசியலை திராவிட இயக்கம் கட்டமைத்ததோ அது மாதிரி தமிழர் அல்லாதவர்னு மொழி சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவங்க, சௌராஷ்டிராவா இருக்கிறவங்க, உருது முஸ்லீமா இருக்கிறவங்கன்னு தமிழ் சமூகத்துல நீ பிறக்காதவன், அதனால நீ தமிழே கிடையாது, தமிழ் நிலத்திலே வாழ்ந்தாலும் நீ தமிழே கிடையாது என்று நாயுடு நாயக்கர் மாதிரியே பல பேரை நீ தமிழர் அல்ல என்று சொன்னதன் மூலமாக அவர்களிடத்திலே ஒரு பதட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டிலே 1/3 பங்கா இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை உசுப்பேத்தி விட்டு அவர்களுக்கு ஒரு அரசியல்ல பாதுகாப்பற்ற சூழல் வந்து விட்டது என்று அவங்களுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு தேமுதிக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறது என்கிற ஒரு கணக்கெடுப்பு காரணமாக தான் தேமுதிக அவ்வளவு இருக்கு. வேற ஒரு காரணம் கிடையாது. இது கொள்கை நிலைப்பாடே கிடையாது. மொழி சிறுபான்மை மக்கள் எங்கள் மேல இவங்க இன ரீதியாக ஒரு அரசியல் செய்வதற்கு சில பேர் முன் வந்துட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்போ விசிகா தொடர்ந்து உங்களுக்கு கொள்கை ரீதியா இருக்கிறாங்க, நீண்ட காலமா இருக்காங்க. அவங்களுக்கு 8 தொகுதின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு 8 தொகுதி உறுதி ஆயிடுச்சு. தேமுதிகவுக்கு அதே 8+1 மாநிலங்களவை உறுப்பினர். இது எப்படி இந்த நிமிடம் வரைக்கும் அது உறுதி செய்யப்படல. 8+ங்கிறது உறுதி செய்யப்படல. அவரவர் யூகத்துல சொல்றாங்க, நான் அப்படி நம்பல. அவங்க கூடுதல் சீட்டு அவங்க டிமாண்ட், மெயின் டிமாண்ட் ராஜ்யசபா கேட்டாங்க. ஏன்னா அதிமுக அவர்களை ஏமாற்றி விட்டது. எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. என்டிஏ கூட்டணியில அவங்க ரொம்ப நம்பி நாடாளுமன்ற தொகுதியில போட்டிக்கிட்டாங்க. அதுவும் விருதுநகர்ல மண்ண கவிருச்சு. ஒரு 4000 ஓட்டுல மாணிக் தாகூர் என்கிற மகத்தான மாமனிதர் தோக்கடிச்சிட்டாரு. அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்கு அரசியல்ல எல்லா பக்கமுமே இப்ப முட்டு சந்துதான் தேமுதிகவுக்கு. அதனால அவங்களுடைய அரசியலுக்கு திமுகவை விட்டா இப்ப அவங்களுக்கு கடைசி ஆப்ஷன், இறுதி வாய்ப்பு தான். அதனால அந்த இறுதி வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. வாக்கு வங்கி தான் கணக்கு. அறிவு இருக்கா இல்லையா, நல்லவனா கெட்டவனா அது இல்ல, முட்டாளா இருக்கிறானா அறிவாளியா இருக்கிறானா, நல்லவனா கெட்டவனா இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. அந்த சமூக வாக்கு வங்கி என்பது இவர்கள் பக்கம் இயங்குகிற பட்சத்துல ஏன் அவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக ஏன் இந்த அணியை இணையான இருக்காது, ஒப்பிட முடியாதுங்க. நீங்க 2 விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, பட்டியலின மக்களா இருக்கிறவங்க, எளிய மக்களா இருக்கிறவங்க, அவர்களை என்ன செய்வான்னா, பாதிப்புன்னு வரும்போது திருமாவளவன் வருவான். சாதாரண நாட்கள அவன் வேற வேற கட்சியில் இருப்பான், எம்ஜிஆர் கட்சியில் இருப்பான், விஜய் கட்சியில் இருப்பான், வேற வேற கட்சியில தான் இருப்பான். அவர்களை அரசியல் படுத்துவது என்பது ரொம்ப சவாலான விஷயம். பிரச்சனை என்று வருகிற போதுதான் அவனுக்கு விசிகா ஞாபகம் வருதே தவிர இயல்பான நாட்கள்ல அவன் விசிக்கு ஆதரவாளர் இருக்கிறது இல்ல. வேறு வேறு கட்சிகள்லயும் இருக்கான் பல பேர். அணி திரட்டுவதில் அங்கேயும் சிக்கல் இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கிறோம். எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும், எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் திருமாவளவன் தலைவரும் நம்ம மேடையில பேசலாம். பல அணிகளாக இருக்கிறார்கள். இப்போ எங்களை பட்டியலினத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, நாங்க வேணாம், அதெல்லாம் கிடையாது, நாங்க கிடையாது அது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நாங்கள் தேவேந்திரர்கள் பட்டியலினத்திலிருந்து வெளியேறாங்கிறாங்க. அவர்களுக்கு திருமாவளவன் தலைவராக இருக்க முடியாது இல்லையா? அப்போ அதுலேயும் சிக்கல் இருக்குதுல்ல. அதனால அவங்க என்ன செய்வாங்க, எந்த வாக்கு சதவீதத்தில் யாருக்கு வலிமை இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கு உளவுத்துறை என்ன சொல்லுகிறது, அல்லது கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகிறது, அதையெல்லாம் வச்சு தானே அவங்க கணக்கு போடுவாங்க. அதனால அந்த கட்சியை ஏன் சேர்த்து எந்த கட்சியை ஏன் சேர்க்க மாட்டேங்க அப்படி அல்ல. வாக்கு சதவீதம் இடதுசாரிகளுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகிறது அப்படின்னா குறைவாக கொடுப்பாங்க. ஒரு எழுச்சியை நோக்கி மேலோக்கி வருகிறதுனா கூட கொடுப்பாங்க. அப்படித்தான் கணக்கு. அது இது தத்துவார்த்தம் அல்ல. அது கல யதார்த்தம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு தக்க ஒரு விஷயத்தை செய்வாங்க. சரி, இப்போ இன்னொரு பக்கம் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது, குறிப்பாக திமுக ஆதரவாக பேசக்கூடிய உங்களை போன்ற பலருமே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா,
டெல்லிக்கு, அதாவது பாஜகவுக்கு அதிமுக அடிமை ஆயிடுச்சு, பாஜக போகிற பக்கம் தான் இது போது அமித்ஷா திமுகவே மாறிடுச்சு, அண்ணா திமுக இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜகவுக்கு 27 தொகுதி தான் ஒதுக்கப்படும் சொல்லி அதிமுக ஒதுக்கி இருக்குது. இது எடப்பாடியுடைய ராஜதந்திரத்தை காட்டுதா? எடப்பாடிக்கெல்லாம் ஒரு ராஜேந்திரம் கிடையாது. செய்ய மாட்டாங்க அவங்கள முதன்மைப்படுத்தினா அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு தான் சொல்லி வருது. பாஜகவை முதன்மைப்படுத்தினா மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா திமுகவுடைய வாக்கு சதவீதம் கூடிரும். அமித்ஷா வந்தாருன்னா அண்ணா திமுகவுக்கு வீழ்ச்சி வந்து அதிகமாயிரும். கலா யதார்த்தம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அவன் வந்து நீங்க கூடுதல் சீட்டு கொடுத்தீங்கன்னா பலத்தை அடி விடுவோம். அண்ணா திமுக காரனை தோக்கடிச்சுக்கலாம். உள்ள பாஜக அண்ணா திமுகவை அதுதான் உடைத்தது, அதைத்தான் பல அணிகளாக உருவாக்கியது. அந்த கோபம் அண்ணா திமுக தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. தலைமை மீது அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மீது, முதலமைச்சராக இருந்தவர் மீது, எதிர்க்கட்சி தலைவர் மீது அவங்களுக்கு வழக்கு பயம் இருக்கிறது, அமலாக்கத்துறை மீது அச்சம் இருக்கிறது, சிபிஐ மேல ஒரு 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 நடுக்கம் இருக்கிறது என்பதற்காக அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம். தொண்டர்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லைல்ல. அதனால பாஜகவை முதன்மைப்படுத்தினால் பின்னடைவுக்கு ஆளாகும் என்கிறது ஒண்ணு. பாஜக கடைசி வரையும் எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அவங்க கட்சி, அதாவது தொகுதி பேச்சோட பெரிய இழுபறிகள் நடந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி 27 தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கிறதுங்கிறது, அதாவது போன தேர்தலில் தனிச்சு 11% அளவில் நிரூபிச்சாங்க. அப்படி இருக்க கட்சிக்கு கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க. கம்மியாக கொடுத்தாங்கன்னா இவங்களே ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஏற்கனவே வாங்கின தொகுதியிலேயே பாதிக்கு மேலே வராதுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தை திரும்ப அடைவதே நடைமுறை சிக்கலாக இருக்கும்போது இவங்க வந்து மேலும் பாஜகவை நீங்கள் காட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோபமாயிடுவான். நீங்கள் மோடியை கொண்டு வந்து நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் காமிக்கும் போது அவர் வந்து திட்டமிட்டு மத உணர்வை தூண்டுகிற விதமாக திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அவர் சாமி கும்பிட்றாரு, முருகன் கோயிலுக்கு வர்றாரு. அவருக்கு கார்பெட்லாம் விரிக்கிறாங்க, ரெட் கார்பெட்லாம் விரிச்சு அது மேலே பட்டு வேட்டியை விரிச்சு வச்சு ரெடியாக வச்சுருக்கிறாங்க, ஷூட்டிங் மாதிரி வச்சுருக்கிறாங்க. கரெக்டாங்கன்னா வந்தவொன்னே அப்படி ரைட்டாக உருள்றாரு. எல்லாம் செட்டிங்லாம் பண்ணி பார்க்குறாங்க, உசு பேத்தி விட்றதெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே உசு பேத்துனா உம்முன்ல இருக்கான், கம்முன்ல இருக்கான். இங்கே எந்த ஊரில் வடநாடு மாதிரி கிளர்ந்து எழுவதற்கு, மத உணர்ச்சியை தூண்டுவதற்கு இங்கே வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ என்ன செய்ய முடியும்? கலவரம் வந்தால் தான் பாஜக வரும். கலவரந்தே வரமாட்டேங்குதா? கலவரத்தை உண்டாக்குறதுக்கு தான் மத மாற்றம் செஞ்சுட்டாங்க அந்த மாணவியன்னு சொன்னால் சிபிஐ சொல்லுது. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, ஒரு புண்ணாக்கு நடக்கலைன்னு சிபிஐ சொல்லுது. ஒரு காரு உள்ளுக்குள்ளே ஒருத்தன் வந்து வெடிச்சு செத்து போயிட்டான் உள்ள அப்படின்னா உடனே வந்து சர்வதேச சதியா அப்படின்னா நிரூபிக்க முடியலையே. எல்லா புலனாய்வுத்துறையும் மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு காரு வெடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டான், சிலிண்டர் வெடிச்சு. உடனே அல் கொய்தா தொடர்பில் இருக்கா, இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கா, பிரதமருக்கு தொடர்பு இருக்கான்னா என்னென்னமோ கேட்டு பார்க்குறாங்க. உன்னத்தையும் நிரூபிக்க முடியல. அப்ப இல்லாத ஒன்றை இங்க உருவாக்க முடியல. மதவாதத்தை தூண்டுகிற வாய்ப்பை அவங்க பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, மாநாடு ஓட்டு பார்க்குறாங்க, அது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அதனால மதவாத சக்திகளை முதன்மைப்படுத்தினா அதிமுக அழிஞ்சு போயிடும். அதனால அதை வந்து அது குறைத்து கொடுப்பதன் மூலமாகத்தான், வேற வழி இல்லை. ஏன்னா கடந்த முறை 20 தானே கொடுத்தாங்க, இப்போ கூட தானே கொடுத்துருக்காங்க. தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான வேலையுமே இல்லை. தேசிய கட்சிங்கிறது ஒரு சின்ன ஒரு போதைக்கு, ஒரு அரசியல் போதைக்கு ஒரு ஊர்கால அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே பயன்படுத்தினா போதை ஏறாது. அரசியல் போதை யாருக்கு இங்கே ஏறாது. இல்லை, காங்கிரஸ் எவ்வளோ தனிச்சு நிற்கவே இல்லை. 2014 என்னவோ எம்பி தேர்தலில் தனிச்சு நின்றாங்க. 4 சேர்த்து கம்மியாக தான் அவங்க வாக்குகள் பெற்றாங்க. இப்போ காங்கிரஸை காட்டிலும் இதுக்கு ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து திமுகவை விட அதிமுக சரியாக கையாண்டுக்கும் ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கூட்டணி கட்சிகளில் பல கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த எல்லைக்குள்ளே அவங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அவங்கள பொறுத்தவரையில் எண்ணிக்கை விஷயம் இல்லை. நான் பேருக்கு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு பாஜக ஆளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நேரடியாக பாஜக தமிழ் மண்ணை ஆள முடியாது. எடப்பாடி மாதிரி ஒரு ஆளை நாங்கள் காமிச்சு ரிமோட் கண்ட்ரோலில் நாங்கள் இந்த ஆட்சியை நடத்தணும்னு அவங்க திட்டமிடுறாங்க. அந்த நயவஞ்சக நாடகத்திற்கு இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி பார்க்கிறார்களே தவிர இது உண்மையாகவே அரசியலில் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுக்கான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் அதை செய்கிறாங்களே தவிர உடனே எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவரே நம்ப மாட்டார். சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் நம்ப மாட்டார். நம்மளை பற்றி ரொம்ப மிகை உணர்ச்சியாக பேசுகிறாங்க, நம்ம கட்சிக்காரங்க கூட பேசலை அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் படுவார். சரி, இதே போல் டிடிவி தினகரன் இப்போ இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் டிடிவி தினகரன்லாம் அங்கே போயிருக்கிறாரு. அதிமுகவுடைய இந்த மூங்கிறது எதை காட்டுது? இல்லை, அதிமுக வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. நான்லாம் தென் மாவட்டத்துக்காரன்.
ம். ஓபிஎஸ்சியினுடைய திமுகவுக்கு போவதற்கு இவர் எவ்வளவு பெரிய காரணமாக இருந்திருக்கிறாருங்கிற கோபம் அதிமுக தொண்டர்களுக்கே இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார், ம். மன்றாடினாரு, அண்ணன் எடப்பாடி என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. ஆ, 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், ம். அவரை இவர் எப்படி புறக்கணித்தார் என்பதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அது மாதிரி சசிகலா இன்றைக்கு என்னை கொல்ல பார்த்தாங்க, பெங்களூர் ஜெயிலில் இருந்தனால தான் நான் இங்கே நிற்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஜெயிலுக்கு மாற்றிருந்தாங்கன்னா என் கதையை முடிச்சு விட்டுருப்பாங்க, கொடநாடு காவலாளி மாதிரி என்னை கொண்டிருப்பாங்கிற அளவுக்கு அவங்க கண்ணீர் விடு பேச ஆரம்பித்தாங்க. ம். அதெல்லாம் அந்த சமூக மக்களிடத்திலே பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதனால அதிமுகவினுடைய வெற்றியெல்லாம் ரொம்ப எளிதாலாம் இல்லை. எளிதாக இருப்பது மாதிரி இவங்க நம்பிக்கிறாங்க, நம்ப வைக்கப்படுகிறார்களே தவிர அவ்வளவு எளிதான சூழல் இல்லவே இல்லை. பாஜக இல்லாத அதிமுக என்று ஒன்று தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார், அதுல தாவேகாவோ அல்லது திமுகவோட முரண்பட்டவர்களோ ஒரு அணியை அமைத்திருந்தார்கள்னா ஒரு வலிமையான ஒரு சக்தி என்று நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கவே முடியல. அவங்களும் விசிகா வந்துடும், கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும், ஒவ்வொன்றா வந்துடும்னு அவங்க கணக்கு போட்டு 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 ஒன்றுமே நடக்கலை அவங்களுக்கு கடைசியில். அதனால டிடிவி தினகரன் வந்தது மூலமாக நேற்று வரைக்கும் அவர் என்ன பேசினார், அவர் எடப்பாடிக்கு எதிராக தான் கட்சியை 8 வருஷம் நடத்தியிருக்காரு, 9வது வருஷத்தில் எடப்பாடி முதலமைச்சராகனு சொன்னார்னா கட்சிக்காரெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி அவரே அதை சொல்ல வாய் கூச்சப்பட்டு தான் நான் தேர்தலில் போட்டியிடலைங்கிறாரு. தேர்தலில் போட்டியிடலைன்னா அப்புறம் எதுக்கு கூட்டணி? தலைமை ஒரு பின்னாடி வர்றாங்க அப்படின்னா முன்னோக்கி போவதற்கு பதிலாக பின்னோக்கி போகிறாரா இல்லையா டிடிவி தினகரன்? அப்போ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா? எனக்கு ஏதாவது ராஜ்யசபா கொடுத்துருங்க, வேற ஏதாவது கொடுத்துருங்க, நான் அங்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறேன், எடப்பாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால முடியல. பழைய டைலாக்லாம் நான் மைண்ட் வாய்ஸ்லேயாவது ஓட முடியல, டைலாக் அடிக்க தான் அவரால் முடியலை. திகார் ஜெயிலுக்கு போறியா சிபிஐ விசாரணையில், என்டிஏ கூட்டணிக்கு போறியானா 2 ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் அவருக்கு என்டிஏ கூட்டணி தான். அதனால அது கொள்கை கூட்டணி எப்படி மாற அவரே சொல்றாரு, நம்ம சொல்லலை. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. நாங்கள் எங்கிட்ட கொள்கையெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள்லாம் சேர்ந்து நிற்கிறோம் அவ்வளோதான், அப்படிதான் சொல்றாரு. அதனால மறைமுகமாக என்ன சொல்றாரு, பாஜக கொள்கை டிடிவி கொள்கையெல்லாம் என்கிட்ட கேட்டுறாத, எனக்கு பதில் தெரியாது, கம்பராமாயணத்தோடு நிப்பாட்டிக்கங்க, எழுதுறது யாருங்கிறது அடுத்தடுத்து கேட்கறது நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு எடப்பாடி, யாரே சொல்றாரு. அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். சரி சார், இந்த கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.